Hi, we are going to see about a silent letters. Already I have finished 5 letters, I think so. We are going to see today letter G. Okay, letter G பத்தி பாத்துக்கலாமா? letter G ஒரு வேர்ட்ல வரும்போது எங்கெங்கெல்லாம் சைலண்ட் ஆகுதுன்னா, அதாவது letter G ஓட H வரும்போது, letter G ஓட H வரும்போது, அதாவது பின்னாடி H G க்கு அப்புறம் H வரும்போது, G க்கு அப்புறம் H வரும்போது அங்க G சைலண்ட். அதோட மட்டும் இல்லாம N ஓட வரும்போதும் G சைலண்ட் ஆகுது. அதாவது G க்கு அப்புறம் வர N சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாமா? கிவன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாம். டாட்டர்னு சொல்லும் போதே டாட்டர். ஓகே, இங்க ஜி சைலண்ட்ல இருக்கு, ஜி சைலண்ட்ல இருக்கு. ஓகேவா? நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நமக்கு மஸ்ட் we should know about the phonic sounds. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இங்க கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். இந்த வவல் சேர்ந்து வரும்போதே நமக்கு எப்படி ரீட் பண்றதுன்ற பல கன்ஃபியூஷன் வரும். அந்த வவல் லெட்டர் சேர்ந்து வரும்போது எப்படி ரீட் பண்ணணும்னு இன்னொரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ இந்த வவல் பாருங்க, ஏயு வரும்போதும் ஓயு வரும்போதும் நமக்கு ஒரே சவுண்ட் தான் தருவோம். அது அப்கமிங் கிளாஸ்ல சொல்லித்தரேன். இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ உங்களுக்கு கன்ஃபியூசன் இருக்கும், இந்த ஓஏயு ஓயு எல்லாம் ஜாயின் ஆகி வரும்போது எப்படி படிக்கணும்னு சொல்லி. ஒரே சவுண்ட் தான் தந்திருக்கணும். அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா நான் போடுறேன். வவல் இருக்கு இல்லையா, அந்த 5 லெட்டர்ஸ் AEIOU, இது ஒரு வேர்ட்ல ஒரு லெட்டரும் சேர்ந்து வரும்போது நமக்கு கன்ஃபியூசன் வரும். எப்படி ரீட் பண்ணணும் நமக்கு தெரியாது. சோ அத இப்ப சொன்ன மாதிரி ஏயுவா ஆன்னு சொல்லுவோம், ஏயு ஆ, லைக் தட். AWவும் ஆன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது சவுண்ட் ஒன்னா இருக்கும், லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்சா இருக்கும். சோ உங்களுக்கு இதுல இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்கமிங் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நாட் ஒன்லி வித் ஹெச்சோட மட்டும் வரும்போது அங்க ஜி சைலண்ட் கிடையாது, என்னோட வரும்போதுமே சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஜிக்கு அப்புறம் என் வரும்போது இங்க ஜி சைலண்ட் ஆகுது. கிவன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? ஃபாரின் சொல்லும் போது ஃபாரின். ஓகே, ஃபாரின், ஃபார் இன். ஓகே, இங்க ஜி சைலண்ட்ல இருக்கு இல்லையா, ஜி சைலண்ட்ல இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த வவல் எல்லாம் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபியூசன் வரும்னு சொல்லி. சோ ஜஸ்ட் சொல்லி தந்துக்கிறேன். ஃபார்ன்னு சொல்லும் போது உஃப் ஆர்னு சொல்லுவோம். உஃப் ஆர். ஃபார் இன் ஐக்கு வந்து ஒரே சவுண்ட் தருவோம், அது இ சவுண்ட். என்ன சவுண்ட்? இ சவுண்ட். ஐக்கு என்ன சவுண்ட் தருவோம்னா இ சவுண்ட் தருவோம். ஓகேவா? சோ ஃபார் இன், ஃபாரின், ஃபார் இன், ஃபாரின். ஜி இங்க சைலண்ட்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுமே கேம்பெயின் இருக்கு. சோ ஏஐக்கு என்ன சவுண்ட் தருவோம்னா ஏ சவுண்ட் தருவோம். ஓகேங்களா? ஏஐக்கு லாங் சவுண்ட் ஏ சவுண்ட் தருவோம். கேம்பெயின் படிப்போம். சோ கேம்பெயின் படிக்கும்போது எல்லா லெட்டர் சவுண்ட்ஸும் நமக்கு கேக்குது, ஜி சவுண்ட் கேட்கறது கிடையாது. ஓகேவா? சோ இந்த வவல்ஸ் என்னைக்குமே சேர்ந்து வரும்போது நமக்கு கன்ஃபியூசன் வரும், நான் சொல்லி தரேன். ஓகே, சோ ஏஐ வரும்போது ஏ சவுண்ட் தரணும். கேம்பெயின் படிக்கணும். கேம்பெயின், கேம்பெயின். ஓகே, and the next one design சொல்லும்போது நீங்களே ரீட் பண்ணி பாருங்களேன். டிசைன் ஜி இங்க சைலண்ட், டிசைன். சோ இங்க ஜி சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? அசைன் சொல்லும் போதுமே அசை இன், அப்போ ஜி இங்க சைலண்ட் ஆகுது. ஓகே, சோ யூ ஷுட் நோ த ஃபோனிக்ஸ் லெட்டர்ஸ். வித் தட் வவல் சேர்ந்து வரும்போது என்ன சவுண்ட் வரணும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஜி கம்ப்ளீட் பண்ணியாச்சா, அடுத்தடுத்து சீக்கிரமா முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வவல் சேர்ந்து வரும்போது என்ன சவுண்ட் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே.